ஹலோ குட்டீஸ், கோல்டு கேபி தமிழன் சேனல். இன்னைக்கு நம்ம ஐஸ்கிரீம் கடை பார்க்க போகிறோம். ஒரு கிராமத்தில் ஒரு சிறிய ஐஸ் கடை இருந்துச்சு. அது எல்லா குழந்தைகளுக்கும் பரவசம். அந்த கடைக்காரர் வேல் அவர் பேர். ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு நிறத்திலும் சுவையிலும் ஐஸ் கட்டி செய்வார். அவரை எல்லா குழந்தைகளும் ஆசையாக மாமா என்று கூறுவார்கள். அவரை வேல் மாமா கடை என்று அனைவரும் கூறுவார்கள். ஒரு நாள் வேல் மாமா ஒரு புதிய நீல நிற ஐஸ் கட்டியை செய்தார். அதற்கு அவர் பெயர் வைத்தார் ஸ்கை மேஜிக் ஐஸ் கட்டி என்று. ஆனா இதன் சுவைதான் விஷமில்லை. இதில் ஒரு ரகசிய மந்திரம் இருந்தது. மந்திரம் எப்படி வேலை செய்தது என்று பார்ப்போமா? குட்டி குழந்தை அஸ்வந்த் முதல்ல அதை வாங்கி சாப்பிட்டான். சாப்பிட்டு முடித்தவுடன் அவன் கால் கீழ் ஒரு ஒளி வீச்சு. அவன் திடீரென வானத்தில் துள்ளி காற்றைப் போல் லேசாக பறக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் கூப்பிட்டான், ஹேய், நான் வானத்தில் பறக்கிறேன், நான் பறக்கிறேன், வானத்தில் பறக்கிறேன் என்று ஜாலியாக கூறினான். அவனை கண்டு மற்ற குழந்தைகள் ஹாசினி, சஷ்டிகா என்று இருவரும் ஆசைப்பட்டார்கள். நாங்களும் வானத்தில் பறக்க வேண்டும் என்று. இருவரும் வேலுமாமா கடைக்கு சென்று எங்களுக்கும் ஐஸ்கிரீம் வேணும் என்று கூறி வாங்கி சாப்பிட்டார்கள். அந்த நாளில் மொத்தம் 3 குழந்தைகள் ஸ்கை மேஜிக் ஐஸ் கட்டியை சாப்பிட்டனர். அனைவரும் பறக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் எல்லோரும் கை கோர்த்து கொண்டு வானத்தில் மிதந்து செல்லும் ஐஸ் கட்டி குழந்தைகள் பேருந்து மாதிரி தெரிந்தது. கீழே இருந்த பெரியவர்கள் எல்லோரும் வாய் விட்டு பார்த்தார்கள். கிராமத்திலே முதல்ல மிதக்கும் குழந்தை பேருந்து. ஆனா ஒரு பிரச்சனை. பறக்க பறக்க அவர்கள் மூவரும் மேகத்தின் அருகே போய்விட்டார்கள். அதை அங்கு பழைய கம்பளி போர்வை போட்டு அமர்ந்திருந்த மேக அக்கா சொன்னாள், குழந்தைகளோ, கீழே போங்க. நீங்க அதிகம் பறந்தா குளிர் பிடிச்சிரும், உங்களுக்கு காய்ச்சல் வந்துடும், அப்புறம் நீங்கள் ஸ்கூலுக்கெல்லாம் போக முடியாது. நீங்க எல்லாரும் நல்லா படிக்கணும், எல்லாரும் வீட்டுக்கு போங்க அப்படின்னு கூறினான். அதற்கு குழந்தைகள் எல்லாம் ஒரே சிரிப்பில் கத்தினார், ஸ்கை மேஜிக் அக்கா தானே நீங்க, ஸ்கை மேஜிக் அக்கா தானே நீங்க, ஸ்கை மேஜிக் அக்கா பார்த்துட்டோம், ஸ்கை மேஜிக் அக்காவை பார்த்துட்டோம் என்று அனைவரும் சிரித்து கொண்டு சந்தோஷமாக இருந்தார்கள். மேக அக்கா சிரிச்சு, அப்படின்னா சரி, ஆனா 10 நிமிஷத்துக்கு மேல் பறக்கக்கூடாது என்று கூறினார். கீழே இறங்கும் நேரம். மந்திரத்தின் சக்தி 10 நிமிடம்தான். மெல்ல தானாகவே எல்லோரும் கால்கள் மீண்டும் தரையை தொட ஆரம்பித்தது. குழந்தைகள் வேலுமாமா சுற்றி இன்னும் மேஜிக் ஐஸ் கட்டி பண்ணுங்க தினமும் என்றார்கள். வேலுமாமா சிரித்து கொண்டு, அடடா, இது என்ன, டெய்லியும் ஐஸ் கட்டி பண்றதா? அப்ப நீங்க எல்லாரும் எப்படி ஸ்கூலுக்கு போவீங்க? எல்லாரும் ஸ்கூலுக்கு போங்க என்று சொன்னார். அதற்கு அஸ்வந்த் என்ற குழந்தை முதலில் பதில் சொன்னார். எங்களுக்கு ஐஸ் வேண்டும் என்று அடம் பிடித்தான். அதற்கு மற்ற எல்லா குழந்தைகளும் சேர்ந்து ஹாசினி, சஷ்டிகா என்று 2 குழந்தைகள் இருந்தார்கள். அவர்கள் மூவரும் சேர்ந்து எங்களுக்கு ஐஸ் பண்ணி கொடுங்க, நாங்க சாப்பிட்டுக்கிட்டே பள்ளிக்கூடத்துக்கு பறந்து போய் படிப்போம் மூவரும் என்று கூறினார்கள். உடனே வேலுமாமா சிரித்தனர். மற்ற குழந்தைகளும் சிரித்து மகிழ்ச்சியாக இருந்தனர். இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியவை, கற்பனைக்கும் சிரிப்புக்குமான எல்லைகள் கிடையாது. ஆனால் எந்த விஷயத்தையும் அளவுக்கு மீறி செய்தால் சிரமம் வரும். அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும்.